வணக்கம். தளபதியோட மாநாடு வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. மதுரையில தளபதியோட மாநாட பார்த்துட்டு, இப்போ உள்ள ஆளுங்கட்சி, எதிர்ங்கட்சி, எத்தன கட்சி தலைவர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு யாருக்குமே இனிமேல் தூக்கம் வராது. எலக்ஷன் வரைக்குமே தூக்கம் வராது. விஜய் சார் தப்பா அவங்க கணக்கு போட்டாங்க. சின்ன பையன் அரசியலுக்கு எப்படி சமாளிக்க முடியும்? நம்மள சமாளிக்கணும், மக்கள சமாளிக்கணும். ரொம்ப கஷ்டம் இல்ல அப்படின்லாம் ரொம்ப தப்பு கணக்கு போட்டாங்க. இனிமேல் அவங்களுக்கு எலக்ஷன் டைம் வரைக்குமே தூக்கம் வராது. ஏன்னா, நேத்து தளபதியோட சக்தி என்ன அப்படிங்கிறத அவங்க பார்த்துட்டாங்க. மீடியால என்ன வேணாலும் பேசலாம். ஆனா உள்ளுக்குள்ள அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. இவங்க மக்களுக்கு உண்மையா இருந்திருந்தாங்கன்னா, தளபதி விஜய் மாதிரி ஒரு ஆள்லாம் அரசியலுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. இவங்க கொடுத்த வாக்குறுதி என்ன? அதெல்லாம் சரியா செஞ்சிருந்தாங்க அப்படின்னா, மக்கள் கிட்ட நல்ல பேர் இருந்திருக்கும். தளபதி விஜய்லாம் அரசியலுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. இவங்க பண்ண தப்பு என்ன அப்படின்னா, மக்களுக்கு நல்லது செய்யல. இனிமேல் செய்ய போறதும் கிடையாது. இவங்க அடுத்தது என்ன பண்ண போறாங்கன்னா, 2026 அதாவது எலக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்கள எவ்வளவு தப்பா பேசணுமோ அவ்வளவுதான் தப்பா பேசுவாங்க. அதுக்கப்புறம் எலக்ஷன் வர டைம்ல பணத்த இறக்க போறாங்க. இதான் நடக்க போகுது. இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரவே வராது. அப்படி வந்திருந்தா இந்நேரம் நம்ம தமிழ்நாடு சொர்க்க பூமியா மாறி இருக்குமே. இந்தியாவே சொர்க்க பூமியா மாறி இருக்குமே. மக்களுக்கு தெரியாதா என்ன? நம்ம ஓட்டு போடுறோம். அந்த ஓட்டோட வேல்யூ என்ன? நம்ம ஓட்டு போட்டவன்லாம் மேல இருக்கான். நம்ம மட்டும் இப்படியே இருக்கமே. நமக்கு மாற்றம் வர மாட்டேங்குது. ஏமாற்றம் தான் வருது. நமக்கான தலைவன் எப்போ வருவான்? அப்படின்னு மக்கள் அந்த எண்ணம் தான் தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர வச்சிருக்கு. இவ்வளவு தூரம் ஆண்மைத்தனமா பேசுறதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம்லாம் கிடையாதுங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சி எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க. எதிர்கட்சி எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க. இவங்கெல்லாம் மக்கள் காலங்காலமா பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு கட்சி. இந்த 2 கட்சியும் எதிர்த்து பேசுறது அப்படிங்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு சக்தி தான். மக்களோட சக்தி தான். தளபதி விஜய் அவர்கள் இவ்வளவு தூரம் உயர்ந்து வந்திருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். தளபதி விஜய் மக்கள் முழுமையா நம்புறாங்க. தளபதி விஜய்னால நமக்கு மாற்றம் தான் வரும். ஏமாற்றம் வராது அப்படிங்கிறது மக்களோட முடிவா இருக்கு. அதனால தான் தளபதி விஜய் எங்க போனாலும் மக்களோட ஆதரவு இருக்கு. உங்களுக்கு தளபதி விஜய் பிடிக்குமா? மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.